கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை நமக்கு உணர்த்துவதாக நான் உணர்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்திய கடவுளை ஏற்பதே கிறிஸ்தவம். ஆக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நாம் விளக்கம் சொல்லுகிறோம். இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால் ஒரு புதிய மானுடத்திற்கான கடவுளது செயல் திட்டம் கிறிஸ்தவம் என்று உணர முடியும். காட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் அ நியூ ஹியூமனிட்டி என்று. கிறிஸ்துவில் கடவுள் இந்த உலக மாந்தருக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறார். அங்கு நன்மைத்தனம் இருக்கிறது, அங்கு தீமை இல்லை. அங்கு நேர்மைத்தனம் இருக்கிறது, அங்கு பொய்மை இல்லை. அங்கு ஒளி ஆட்சி செய்கிறது, அங்கு இருள் இல்லை. கிறிஸ்துவில் ஒரு புதிய பாதை, ஒரு மாற்று பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வதற்கான அழைப்பு என்று தொடக்க காலத்தில் திரு அவை ஒரு புதிய நெறி